ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிஒன். திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி, சாட்டர்டே. இன்னைக்கான ட்ரைனிங் வந்து ஹவு டு ஸ்டார்ட் வேஸ்டேஜ் அப்படிங்கிற டாப்பிக்ல நம்ம ட்ரைனிங் பார்க்க போகிறோம். அந்த டாப்பிக்ல ட்ரைனிங் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கரண்ட்டாக வந்து வருமானம் பண்ணுறதுக்கு என்ன வழியை நம்ம வந்து பெரும்பாலானோர் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறது. இந்த மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு டென்ஷன் கிடையாது, எந்த ஒரு தலைவலியும் கிடையாது. இன்கம் வந்து அடுத்த மாதம் கம்மியாக வருமா அதிகமாக வருமாங்கிற குழப்பம் கிடையாது. அந்த வருமானத்தை வச்சு அழகாக நம்ம வந்து நம்ம குடும்பம் நடத்துறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலவுகளை நிர்ணயிச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போய்க்கலாம். அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு இஎம்ஐ போட்டுக்கலாம். அது ஒரு ஃபிக்ஸ்டு இன்கமாக இருக்கும். 20,000மோ 30,000மோ 50,000மோ அப்படிதான் வந்து. ஏன்னா பெரும்பாலானோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போறவங்க தான் இங்க இருக்கிறாங்க, நம்மள சுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா நானும் ஒரு காலத்துல அப்படிதான் போயிட்டு இருந்தேன். இப்ப கரண்டா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து வேலையை விட்டு அனுப்புறாங்க, லே ஆஃப் பண்றாங்க. இந்த டிசிஎஸ் கம்பெனி கூட வந்து இந்த ஃபினான்சியல் இயர்ல மட்டுமே வந்து லட்சக்கணக்கான பேரை வேலையை விட்டு அனுப்ப போறோம்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து லே ஆஃப் வந்து வேலையை விட்டு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு வந்த ஒரு நியூஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் எல்லாருமே பாருங்க. என்னோட ஸ்கிரீன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்கிரீனை பாருங்க. என்னோட ஸ்கிரீன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, இந்த நியூஸ் பாருங்க. செப்டம்பர் 6ஆம் தேதி வந்திருக்குது. அதாவது இன்னைக்கு வந்த பேனர் இது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த 5 வருஷத்துக்குள்ள இந்த நியூஸை பார்க்கும்போது படிக்கும் போதே வந்து அவ்வளோ ஒரு பயமா இருக்கு, அவ்வளோ ஒரு வேதனையா இருக்கு. அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 99% வேலைகள் பறிபோகக்கூடிய நிலைமை வந்துரும். ஓகேவா? அதாவது இப்ப நம்ம வந்து இப்ப ஆட்டோமேஷன், இப்ப வந்து நம்ம நிறைய ஏஐ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து முழுமையடையலையாம். அதாவது 2027ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து மனிதர்களுக்கு இணையான செயல்திறன் பண்ற அளவுக்கு வந்து ஏஐ வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது யார் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கணினி அறிவியல் பேராசிரியர். கணினி அறிவியலோட அந்த பேராசிரியர்னா யாரு? லெக்சர். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த துறையில பாடம் எடுக்கக்கூடியவர். அவரு பல விஷயங்களை ரிசர்ச் பண்ணுவாரு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவாரு. ஓகேவா? அந்த மாதிரி வந்து ஒரு யாரோ முகம் தெரியாதவங்க கிடையாது. இல்ல வந்து வெஸ்டேஜ் பிசினஸ்க்காக வந்து யாரோ ஒருத்தர் பயன்படுத்துறாங்க, வெஸ்டேஜ் பிசினஸ் பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்லல. இல்ல வெஸ்டேஜ் பிசினஸ்ல இருக்கிறவங்க ஒன்றும் சொல்லல. வெளிநாட்டுக்காரர் வெளிநாட்டுல யாரோ ஒரு இடத்துல இதை வந்து சொல்றாரு. அதை வந்து நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இது வந்து நீங்க உங்களை வந்து ஒன்றும் பயப்படுத்தி வெஸ்டேஜ் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சும்மா சொல்லணுங்கிறதுக்காகலாம் சொல்லவே கிடையாது. என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன வெளியே நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஜஸ்ட் அந்த அப்டேட்டை கொடுக்குறேன். அதாவது குறைந்த விலையில் வந்து ஏஐ கருவி கிடைக்கும். மனிதர்கள் பண்ணக்கூடிய வேலையை வந்து அந்த மிஷின்ஸ், அந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணுன்றாங்க. இப்போ மனுஷங்க வந்து ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வந்து அவங்க பிரேக் எடுப்பாங்க. அவங்களோட செயல்திறன் ஒரு ஒரு நாள் நல்லா வேலை செய்வாங்க, ஒரு நாள் சரியா வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் மிஷினை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. கண்டினியூஸா ஒரே குவாலிட்டியில அது பிரேக்கே எடுக்காம அது பாட்டுக்கு வேலை செய்யும். அந்த அளவுக்கு வந்து எல்லா தொழிலையுமே வந்து அந்த அறிவியை வந்து பயன்படுத்துறாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து அட்வான்ஸ் மிஷினரிஸ் வந்து கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. நீங்க எந்த தொழில இருந்தாலும் சரி, கட்டடம் கட்டுறதுல இருந்து எந்த ஒரு லேபர் ஒர்க் முதற்கொண்டு எல்லாத்துலயும் வந்து அட்வான்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? அது எல்லாத்துலயுமே வந்து ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இந்த தொழிலுக்கு இந்த கருவி கண்டுபிடிக்கலாம், இந்த தொழிலுக்கு இந்த வேலைக்கு இதை நான் கண்டுபிடிக்கிறேன், இந்த வேலைக்கு இதை கண்டுபிடிக்கிறேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டுமே இப்போ ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? இந்த தொழில நீங்க வந்து போய் நீங்க வந்து எக்ஸிபிஷன்லாம் போய் பாருங்க. அடிக்கடி வந்து இங்க கோயம்புத்தூர்ல கொடிஷியா வந்து எக்ஸிபிஷன் போடுவாங்க. ஓகே, விவசாயிகளுக்கான எக்ஸிபிஷனு, கட்டடத்துக்கான எக்ஸிபிஷனு, புது கண்டுபிடிப்புகளுக்கான எக்ஸிபிஷனு, நவீன இயந்திரங்களுக்கான எக்ஸிபிஷனு, உணவு ப்ராடக்ட் எப்படி பதப்படுத்துறது, எப்படி அதை ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறது. இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. அந்த வீடியோ கூட ஏதோ காமிச்சேன்னு நினைக்கிறேன். அந்த உணவு
மேனுஃபேக்சரிங் மிஷின்ஸ்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்கு, அதில் எவ்வளோ ஆட்டோமேஷன் வந்திருக்கு. நான் ரீசெண்டாக இந்த மாதிரி மீட்டிங்கில் நான் ஒரு நியூஸ் வந்து காமிச்சிருப்பேன். எக்ஸிபிஷனு எவ்வளோலாம் மக்கள் எப்படிடா இதெல்லாம் உட்காந்து யோசிச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல. அப்படிலாம் வந்து மிஷின்ஸு அப்படி கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்ன வந்துட்டு இருக்குன்னு பாருங்க. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, உங்க கையில வெஸ்டேஜ் இருக்கு. ஓகேவா? நீங்க கொஞ்சம் முயற்சி போட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் இன்னும் வந்து அக்ரெசிவா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, இந்த வெஸ்டேஜ் பிசினஸ்ல நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்க அமைச்சுக்கலாம். சின்சியரா வேலை செய்யணும். யாரு வந்து உங்களை வந்து குழப்பினாலும் சரி, நீங்க வந்து டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. நீங்க எடுத்த முடிவுல பின்வாங்கவே கூடாது. முன்னாடி வச்ச கால பின்னாடி எடுக்கவே கூடாது. தொடர்ந்து முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும். நான் இந்த மாதிரி வேலை செய்ய போறேன், இப்படி வேலை செய்ய போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் சேரல, சேர்ந்தவங்க நிக்கல, என் ஃப்ரெண்ட் இப்படி சொல்றாரு, ரிலேட்டிவ் இப்படி சொல்றாரு, வீட்ல இப்படி சொல்றாங்க. ஈவன் உங்க அம்மா, அப்பா கூட வந்து வேணாம் இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்க மேல இருக்கிற அக்கறையில சொல்லுவாங்க தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்களா டெய்லி மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்க. அவங்களா இந்த 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 பிசினஸ் பத்திலாம் தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருமா? ஓகே. அவங்களுக்கு தெரியாதது எத்தனையோ விஷயங்கள் நமக்கு இருக்கா இல்லையா? அவங்க உங்க மேல இருக்கிற அக்கறையில நீங்க எதுவும் ஏமாந்துடக்கூடாது, எதுவும் பிரச்சனையில மாட்டிக்கூடாதுன்னு சொல்றாங்களே தவிர, அவங்க அவங்களுக்கு இது தெரியல, புரியலங்கிறதுக்காக இது உண்மை இல்ல. இது வந்து ஆகாதுன்னு ஆயிராதுல்ல. நீங்க அவங்க முன்னாடி நிரூபிச்சு காமிச்சீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க போறாங்க. அவ்வளவுதானே தவிர, மத்தபடி வந்து வீட்ல இருக்க பேரண்ட்ஸே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. நீங்க உங்களுக்கு ஒரு அ அறிவு இருக்கு. உங்களுக்கு கடவுள் அறிவ குடுத்திருக்காரு. அத நீங்க அ யோசிச்சு நீங்க முடிவு எடுக்கணும். உங்களுக்கு அறிவு குடுத்திருக்காரு. ஆனா வேற ஒருத்தர் அவங்க யோசிச்சு சொல்ற விஷயத்த நீங்க கேட்கறதுக்கு அப்புறம் எதுக்கு நமக்கு அறிவு கடவுள் குடுக்கணும்? நம்ப முடிவ நம்ப எடுக்கணுங்க. ஓகே. நம்ப முடிவ நம்ப எடுக்கணும். தொடர்ந்து பண்ணுங்க. ஓகே. அதே மாரி பாருங்க, இப்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விசேஷ நாள், முகூர்த்த நாள் நெறையா அ கோயில்லலாம் வந்து திருவிழாவா இருக்கும். அதனால ஒரு சில மெம்பர்ஸ் வந்து இன்னைக்கு ட்ரெய்னிங் வந்திருக்க மாட்டாங்க. ட்ரெய்னிங் ஸ்ட்ரென்த் வந்து முன்ன பின்ன இருக்கும். ஒரு சிலர் சின்சியரா வந்துருவாங்க. டீம் அப்படின்னா முன்ன பின்ன அப்படித்தான் இருக்கும். நீங்க எத கண்டுமே பின்வாங்கக் கூடாது. உங்க முயற்சிய நீங்க போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகே. எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு நாள் ட்ரெய்னிங் ஸ்ட்ரென்த் இது கொஞ்சம் குறையும், அதிகமாகும். எல்லாமே இந்த பிசினஸ்ல ஒரு பார்ட். அத பத்திலாம் நீங்க வொரியே பண்ணக்கூடாது. நீங்க எங்க இருந்தாலும், எப்ப இருந்தாலும் ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணணும். உங்க டீமையும் அட்டெண்ட் பண்ண சொல்லி, நீங்க வந்து கைட் பண்ணுங்க. நீங்க முயற்சிய போட்டுக்கிட்டே இருங்க. உங்க வேலைய நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பா வரும். என்ன செய்யணுமோ, அத நீங்க செய்யுங்க. செய்யற வேலைய வந்து டவுட் படாதீங்க. ஓகேவா? அதே மாரி பாருங்க, இன்னைக்கு கூட வெஸ்டேஜ் அப்ளிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்டேட் அப்டின்னா, இப்ப விமென்ஸோட ஐடில மட்டும் அந்த அப்டேட் வந்திருக்கு. அத பத்தி ஒரு வீடியோவும் நான் ஷேர் பண்றேன். என்ன அப்டின்னா, ஏன்னா என்னோட ஐடில பார்க்க முடியாது. எனக்கு ஒருத்தவங்க ஷேர் பண்ணாங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்றேன். விமென்ஸ்க்கு வந்து அந்த பீரியட்ஸ் நடக்கக்கூடிய அந்த டேட்டு, அந்த விஷயங்கள்லாம் டீட்டெயில்ஸ்லாம் குடுத்தோம்னா, அதிலேயே டேட்டு, அந்த இதெல்லாம் வந்து காமிக்கிற மாரி வந்து வெஸ்டேஜ் அப்ளிகேஷன்லேயே ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ அட்வான்ஸா எவ்வளோ விஷயங்கள் வெஸ்டேஜ் கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த பிசினஸ்ல நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த கம்பெனி வளரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் வளர்ந்துரலாம். ஏன்னா வளரக்கூடிய, குரோத் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில நம்ம முயற்சி போட்டோம் அப்டின்னா, நம்ப ஒரு படி, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை, நம்ம டீமு, கம்பெனி, நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேர்த்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா, 10 ஸ்டெப் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதனால வந்து இந்த பிசினஸ உங்க பெஸ்ட்ட குடுத்து வொர்க் பண்ணுங்க. இதுதான் என்னோட பெஸ்ட். இத விட அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத அளவுக்கு வொர்க் பண்ணுங்க. இப்ப நீங்க ஒரு வொர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. டெய்லியும் ட்ரெய்னிங் வர்றீங்க. ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்க்கு இந்த பிசினஸ் வாய்ப்ப எல்டிபி பார்க்கறதுக்கு இன்வைட் பண்றீங்க. ஏதோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. இத விட பெட்டரா பண்ண முடியாதா? நான் கேட்கிறேன். பண்ண முடியும்ல? அப்போ உங்க முழு பெஸ்ட்டையும் குடுத்து தான் வொர்க் பண்றீங்களா? அப்போ உங்க முழு பெஸ்ட்டையும் குடுத்து வொர்க் பண்ணுங்க. இத விட என்னால வந்து அ இறங்கி வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உங்க பெஸ்ட்ட குடுத்து வொர்க் பண்ணுங்க. சும்மா ஏனோ தானோன்னு முடிஞ்சத பண்றதுக்கு பண்ணாதீங்க. உங்களால மேக்ஸிமம் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிறது இந்த பிசினஸ் மூலியமா நடக்கும். நம்ப எல்லாருமே இந்த உலகத்துல இந்த உலகத்த பொறுத்தவரைக்கும் குழந்தைகள் தான். நம்ப என்ன எதிர்பார்க்கிறோமோ, நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ, அத நம்ப இந்த பிரபஞ்சம், இந்த யுனிவர்ஸ் வந்து நமக்கு குடுக்கும்.
ஓகே. நீங்க என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அதனால வந்து அது நீங்க எனக்கு நல்ல ஒரு சொந்த வீடு கட்டணும், நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும், நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கணும்னு நீங்க நினைச்சதுனால தான் அத அமைச்சுக்கிறதுக்கு வெஸ்டேஜ் குடுத்துருக்காரு. இதன் மூலியமா அத அடைய போறீங்க. ஒரு ரூட் தான். டைரக்ட்டா நான் பணத்தவா கடவுள் இறக்குவாரு. உங்க கூரைய பிச்சுக்கிட்டு ரூ. 1,00,00,000 10,00,00,000 பேங்க் அக்கவுண்ட்ல போட்டுட்டா உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாரு. ஹாய் திஸ் இஸ் காட். ஐ ட்ரான்ஸ்ஃபர்ட் 10 crore டூ யூ. சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டா வந்து மெசேஜ் பண்ணுவாரு காடு. அப்படி யாருக்கா பண்ணியிருக்காரா? நீங்க இந்த மாரி ஒரு வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாரி உங்க வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறீங்க. அத எப்படி அடையறதுக்கான வாய்ப்புகள தான் கண்ணுல வெஸ்டேஜ் உங்களுக்கு காமிச்சிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிடைச்சிருக்கிற வாய்ப்ப மிஸ் பண்ணிறாதீங்க. சின்சியரா பண்ணுங்க. சரி, ஓகே. நான் இப்ப இந்த ட்ரெய்னிங்க கன்டின்யூ பண்றதுக்கு நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லீடர், ஸ்டார் டைரக்டர் ஸ்ரீராம் அவர நான் இன்வைட் பண்றேன். அவர் இந்த ட்ரெய்னிங்க கன்டின்யூ பண்ணுவாரு. அவர் இந்த ட்ரெய்னிங்ல என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் வொர்க் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கவனிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, ட்ரெய்னிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க லீடர்ஸ கான்டாக்ட் பண்ணி, கால் பண்ணி பேசுங்க. உங்க டவுட்ட கேளுங்க. தயங்காதீங்க, யோசிக்காதீங்க. தேங்க் யூ சோ மச்.